तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் 62வது நாள். அவ்யக்தவாணி டேட் 12/3/82. அவ்யக்தவாணி ஹெட்டிங் சைத்தன்ய மலர்களில் வண்ணம் ரூபம் நறுமணத்தின் ஆதாரம். சைத்தன்ய மலர்களில் வண்ணம் ரூபம் நறுமணத்தின் ஆதாரம். 1729 1729. இந்த நம்பர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆத்மா, அந்த காலத்தில் பிறந்த ஒரு ஆத்மா, அவர் ஸ்கூலில் இருக்கும்போது மற்ற சப்ஜெக்ட்லலாம் அவ்வளோ ஒன்றும் நல்லா பண்ணல, ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் மேக்ஸில் ஒரு ஜீனியஸாக, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கார். அவர் இருந்தது கொஞ்சம் காலம்தான், 32 வருஷம்தான் இருந்தார். பட் ஆனால் அவர் செஞ்சுட்டு போன அந்த விஷயங்களை மேக்ஸில் இன்றைக்கி வரைக்கும் அதில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ராமானுஜம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க, த மேன் ஹூ ஃபவுண்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு. அவர் அந்த சின்ன ஏஜ்லேயே மேக்ஸில் ரொம்ப டாப் லெவலான தியரம்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். அவர் லண்டன் லெவலில் ஒரு ப்ரொஃபஸர் ஹார்டிக்கு, லண்டன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஹார்டிக்கு சில தியரம்ஸ் எழுதி அனுப்புகிறாரு. அவர் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாராம், என்னாலே பண்ண முடியாதது எப்படி, யார் இந்த பையன், அவனை வர சொல்லுங்கள் அப்படி. சரின்னு அவங்கள ராமானுஜத்தை லண்டன் கூப்பிடுறாங்க. 5 வருஷம் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு நிறையா நோய் இதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் டிவினால் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா டிசென்ட்ரினால் இறந்துருக்காரு அப்படின்னு. பட் அந்த குறுகிய காலத்தில் அவர் மேக்ஸில் நிறையா வண்டர்ஸ் பண்ணார். ஈவன் ப்ரொஃபஸர் ஹார்டி அவரை பார்க்குறதுக்கு ஒரு டாக்ஸியில் போகிறார். இவர் உள்ளார பெட்டில் தான் படுத்திருக்கார். அப்போ அந்த ப்ரொஃபஸர் வண்டி நம்பரை பார்க்குறாரு. அந்த நம்பரை வச்சு இவர் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த நம்பரில் 4 விஷயங்கள் இதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன வித்தியாசம் நம்பர்கள்னா அவசரமாக நம்ம நம்பராக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை, இந்த இதில் 4 விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த நம்பரில் அப்படின்னு. அப்போ அந்த விஷயத்த அதில் 3, அவர் இறந்து இப்போ 22 வருஷம் கழிச்சு அந்த 3 விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு விஷயத்தில் ரிசர்ச் போயிட்டுருக்கு. அவர் ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா, ராமானுஜன் சொன்னார்னா அதில் கண்டிப்பாக ஏதோ இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈவன் அவரோட ப்ரொஃபஸர் அவருக்கு ஒரு கேள்வி எழுதி தருவார். ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவரை செக் பண்ணுறாங்களே, இவர் உண்மையிலேயே மேக்ஸில் ஜீனியஸ் தானா என்ன ஏதுன்னு சில கேள்விகள் எழுதுறாரு அவருக்காக போர்டில். அந்த கொஷின் எழுதி முடிச்சதுக்குள்ளாரே இவர் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறாரு. அவங்களுக்கு கொஷின் எழுத எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதுக்கு முன்னாடி இவர் ஆன்சர் சொல்லிடுறாரு, அதை விட குயிக்காக. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார். ஒரு கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் மாதிரி அவ்வளோ குயிக்காக அந்த மாதிரி மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக, ஜீனியஸ், எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். பொதுவாக ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் மேக்ஸில் நல்லா இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவர் ஒரு நார்மல் மனிதனோட பல மடங்கு எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர் நேச்சுரல் டேலண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவர்.
அவரை பற்றி கேட்கும்போது எப்படி உங்களால் முடியுதுன்னா, அவர் சில அனுபவங்கள் சொன்னார். ஒரு வாட்டி நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல வந்து ஒரு போர்டு மாதிரி தெரிஞ்சுது. அது ரெட்டு கலராக ஆணுச்சு. அப்புறம் அதில் ரெட்டில் ஒரு கையில் வந்து ஏதோ தியரம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதுனது. அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் முழிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி அவரோட அனுபவத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் மேக்ஸில் பண்ணியிருக்காரு. இது சாதாரண ஆத்மாவால், சாதாரண ஒரு ஹியூமன் பிரெயினால் பண்ண முடியாது. அவர் அப்போ சொல்லிட்டு பண்ண நிறைய விஷயங்களில் இன்னும் ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அவர் சூப்பர் நேச்சுரல் டேலண்டடாக இருக்கார். ஸோ அவர் இதை தான் வேர்ல்டு நேஷ்னல் மேக்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ ராமானுஜம் தான் குறைஞ்ச ஏஜில் இந்த மேக்ஸ் இந்த விஷயங்களுக்காக அவார்டு வாங்கினவர், அதுவும் லண்டன் யூனிவர்சிட்டியில். ஸோ அவர் சொல்லுவார், நான் ஏதோ ஒரு சம்மு பார்க்கும்போது இந்த பருவ நெத்தியில் அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் கண் ரெண்டு மேலே போயிடுது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஆன்சர் எப்படியோ வந்துடுது. இது ஆன்மீகத்தில் பொதுவாக தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவர் பாருங்கள், அவருக்கு அந்த இது ஆக்டிவாக இருக்கிறதுனால அவரை மேக்ஸில் அடித்தது யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மேக்ஸில் ஜீனியஸாகவே இருந்தார். ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷன் அவரோட அனுபவத்தில் என்ன சொல்ல, எப்படி இது கிடச்சின்னா, இந்த இது வந்து எனக்கு தேவிட்டேருந்து கிடைச்ச ஒரு சக்தி அப்படின்னு. ஒரு சாதாரண மனிதனுக்கு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி கிடைச்சதுனாலே அதை வந்து அவர் ஒரு டைரெக்ஷனில் யூஸ் பண்ணும்போது இன்னும் டாப் லெவலுக்கு போயிடுறார். அப்போ நம்ம எதை யோசிச்சு பாருங்கள், நம்மள்ட்ட யார் இருக்கா, எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அதை நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போகலாம். ஈவன் அவர் வந்து 5 வருஷம்தான் லண்டனில் இருந்தார். அதுக்கப்புறம் நோய் வந்ததுனால இந்தியா வந்துட்டார். ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததா. ஈவன் அந்த டயத்தில் கூட அவர் ஏதோ மேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த டயத்தில் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து ஒரு சாதாரண மனிதனால் சாதாரண ஒரு இது பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப ஒண்டரான ஒரு விஷயந்தான். அவங்க வந்து வெளி உலகத்தில் இது ஏதோ ஒரு சமத்கார் மேஜிக்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளோட தூய்மை சக்தி ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய அந்த ஆத்ம உணர்வு இதெல்லாம் வந்து தேக சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு விதிபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உலகத்தில் உள்ளவங்க இதை வந்து சமத்காரன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பாபா வந்து முரளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு செகண்டில் உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது நார்மல் இதில் இது வந்து பாசிபிளாகவே இல்லாத மாதிரி தெரியலாம் நமக்கு. ஒரு இடத்துல பாபா சொல்கிறாரு, நீங்கள் திரிகாலதர்ஷியாகி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் ட்ராமாலையும் நடக்கும். உங்கள் தாட்டும் ட்ராமாவும் பேரலாக போகும். இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க மனசில் என்ன ஓடுது அதுவும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மன்மனாபாவ ஸ்திதியில் இருக்கும்போது மற்றவங்க மனசில் என்ன அதோட வராங்க அதுவும் வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக இதுலேருந்து பார்க்கும்போது இது ஏதோ ஜாது சமத்கார் மாதிரி மேஜிக் மாதிரி தெரியும். பட் இது ஆத்மா தன்னுடைய அந்த தூய்மை நிலை ரொம்ப டாப் லெவலில் போகும்போது இதெல்லாம் அதுக்குள்ளார நடக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் பாபாட்டேருந்து அந்த சக்தியை நமக்குள்ளார நிரப்பிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். அதான் அந்த ப்ரொஃபஸர் ஹார்டி சொல்கிறாரு. அதாவது நான் ஒரு வாட்டி அவரை பார்க்க ஒரு வண்டியில் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தார். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்லேருந்து படுத்துக்கிட்டு என் கார் நம்பரை பார்த்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த நம்பர் என்ன வித்தியாசமாக இருக்குது, ஒரு அபசகம் நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், இல்லை அந்த நம்பரை அதில் ஒரு தியரம் மாதிரி அவர் அவ்வளோ டீப்பாக போய் அந்த நம்பரை இல்லை இது வந்து இதோட க்யூப் இதோட ஸ்கொயரு இது அதுன்னு அவ்வளோ வந்து அது பெரிய ஒரு தியரம் மாதிரி அதில் வந்து அது பண்ணிட்டார். அவர்கிட்ட ஒரு பெட்டில் படுத்துட்டு இருந்தது. எதை பார்த்தாரு, வெளியில் ஜன்னல் வழியாக அவர் அந்த காரை நம்பரை பார்த்தார். அதுலேயே அவர் இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இன்றைக்கி இந்த அவ்வியக்த வாணியில் பாபா வந்து அந்த பூந்தோட்டத்தை பார்க்குறார். ஒரே ஒரு பூந்தோட்டம் தான், அதுக்கு ஓனர் ஒரே ஒருத்தர் தான். இந்த ஆன்மீக கார்டன், இது வந்து அல்லாவோட கார்டன்.
இது வந்து சைத்தன்யமான கார்டன், சைத்தன்யமான பூந்தோட்டம். இது வைரத்துக்கு சமமான பூந்தோட்டம். அடுத்து பாபா சொல்கிறாரு, கல்பத்திலே ஒரே ஒரு முறை தான் இந்த பூந்தோட்டம் வருது. ஸோ இதை பற்றி கூட நீங்கள் இந்த தோட்டத்தை ஆன்மீக பூந்தோட்டம்னு பாபா சொல்கிறார் இல்லையா, இதை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதுங்க. ஸோ அந்த தோட்டத்துலேயும் விதவிதமான விஷயங்கள் பாபா பார்க்குறாரு. பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக பாபா சொல்கிறார் பாருங்க. சில இதில் கலர் நல்லா இருக்குது, சில இதில் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொன்று தான் நம்ம இங்கே பார்க்கலாமே. உலகத்தில் கூட என்ன மாதிரி பூக்கள்லாம் இருக்குது, அதில் என்னென்ன இதை பார்க்கலாம். இப்போ கலர், ஒரே கலர் பூ இருக்குது, ஒரே கலர் மாதிரி பூ இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் வந்து ஒரே கலரில் இருக்கும், ஒன்று ரெட்டாக இருக்கும், இல்லை சில ரோஸ் வந்து க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி ஒரே கலராக இருக்கும். அடுத்து வந்து இந்த தாமரை மலர், கேந்தா பூன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரே கலர். டிஃப்ரெண்ட் கலராக உள்ள பூவில் வந்து அக்ரேடு, குட்ஹல், டியூலிப், இந்த மாதிரி பூக்கள்லாம் டிஃப்ரெண்ட் கலர் உள்ள பூ. அதே மாதிரி அதோடைய ரூபம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஸ்ட்ரக்சரில் உள்ளது. இந்த டெய்ஸி, லில்லி, சூரியகாந்தி பூ, இதெல்லாம் வந்து ஈஸியான ஃபார்மெட்டில் உள்ளது. காம்ப்ளிகேட்டடான அதோட ரூபமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அக்ரேட், கிருஷ்ண கமல், புரோட்டியா, இதெல்லாம் பூக்களோட பேர். இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஷேப்பில், ரூபத்தில் இருக்கும். அடுத்து வந்து ஸ்மெல், நறுமணம், நல்ல நறுமணம் கொடுக்கக்கூடிய பூக்கள். இப்போ உதாரணத்துக்கு ரோஜா பூ இருக்குது, லாவெண்டர் இருக்குது, சமேலின்னு ஒரு பூ. இதெல்லாம் வந்து நல்ல நறுமணம் கொடுக்கக்கூடியது. எதில் நறுமணமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மோசமான நறுமணம் கொடுக்கக்கூடியது வந்து டைட்டன் அரும் அப்படின்னு ஒரு பூ. அப்புறம் வந்து ரெஃப்லேஷியா இந்த பூலேருந்து ஒரு மாதிரி துர்நாற்றமாகி வரும். அப்புறம் நியூட்ரலாக இருக்கும், அதில் வாசமும் இல்லை, இந்த நல்லதும் இல்லை, கெட்ட வாசமும் இல்லை, நியூட்ரலாக இருக்கிறதோ ஒரு இலை மாதிரி. ஸோ டெட்லியன், குட்ஹல், இதிலலாம் வந்து எந்த நறுமணமும் இல்லை. அப்புறம் சைஸ், சின்ன சைஸில் உள்ள பூக்கள், இந்த கேந்தா பூன்னு சொல்லுவாங்க, கேமோமைல், வாய்லட், இந்த பூலாம் ரொம்ப சின்னதான பூ. பெரிய சைஸ் பூ வந்து இந்த சூரியகாந்தி பூ, அப்புறம் தாமரை மலர், அப்புறம் டைட்டன் அரும், இந்த மாதிரி பூக்கள் வந்து பெரிய சைஸில் இருக்கும். அப்புறம் முள் உள்ள பூக்கள், இப்போ ரோஜா பூவில் வந்து அந்த முள்ளெல்லாம் இருக்குது இல்லையா, போகன் வேலியா, கேக்டஸ், இந்த சோத்துக்கத்தாழ்னு சொல்லுவாங்க, இதிலெல்லாம் முள் இருக்கும். அப்புறம் முள் இல்லாத பூக்கள் சூரியகாந்தி பூ, டியூலிப், சமேலி, இதெல்லாம் முள் இல்லாத பூக்கள். அப்புறம் வந்து ஹைட்டாக இருக்கக்கூடிய பூக்கள், அதாவது பூமியிலேருந்து கொஞ்சம் உயர்ந்த ஹைட்டில் இருக்கக்கூடியது, அது வந்து பார்த்திங்கன்னா டெட்லியன், வயலட், டெய்ஸி. அப்புறம் உயரம் கம்மியாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி பூ, தாட் ஃப்ளவர், இதெல்லாம் வந்து ஹைட் கம்மியாக உள்ளது. அடுத்து வந்து குரூப்பாக, சில பூக்கள் வந்து குரூப்பாக பூக்கும், சிலது வந்து தனியாக தான் பூக்கும். இந்த மாதிரி தனியாக பூக்கிற மலர் பேர் வந்து டியூலிப், ஆர்கிட், குட்ஹெல், இதெல்லாம் வந்து தனியாக பூக்கக்கூடியது. அது மட்டும் தனியாக பூத்துருக்கும். குரூப்பாக பூத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஜியான்னு ஒரு பூ, லீலாக், கேந்தா, இந்த பூலாம் வந்து குரூப்பில் பூக்குமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில இடம் வந்து பார்த்திங்கன்னா சில பூக்கள் வந்து எங்கே வேணாலும் மலரும், சில பூ அது தனியாக நம்ம வந்து அதை வாங்கி வளர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோஜா பூ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வாங்கி கல்டிவேட் வீட்டில் பார்த்து வளர்க்க வேண்டியதாக இருக்கும். ரோஜா பூ, சமேலி, கேந்தா பூ. இப்போ ஹிமாலயன் பாப்பேஜ், ப்ளூபெல், இதெல்லாம் வந்து காட்டுப்பூ மாதிரி எங்கே வேணாலும் பூக்கும். அடுத்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரம், சில பூக்கள் வந்து காலை நேரத்தில் பூக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சன்ஃப்ளவர், மார்னிங் க்ளோரி. சில பூக்கள் நைட் நேரத்தில் பூக்கும். இந்த ராத்கி ராணின்னு ஒரு பூ இருக்குது, பிரம்ம கமல் அப்படின்னு ஒரு பூ இருக்குது, இதெல்லாம் நைட் நேரத்தில் பூ. சில பூக்கள் வந்து ரேராக தான் நமக்கு கிடைக்கும், ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பூக்கள். அது வந்து கத்துமூல், கோஸ்ட் ஆர்கிட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேராக கிடைக்கக்கூடிய பூக்கள். சில பூக்கள் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த ரோஸு, கேந்தா, லில்லி, இந்த பூலாம் வந்து ஈஸியாக வந்து எப்போ பார்த்தாலும் எந்த சீசன்லேயும் கிடைச்சிருது. அடுத்து வந்து அதோடைய பாப்புலாரிட்டி, மக்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ரோஸு, சன்ஃப்ளவர், இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்.
பிடிக்காத ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் ஃப்ளவரில் ஒன்று இருக்கா, பேட் ஃப்ளவர், பெரிவிக்கல் இந்த மாதிரி பூலாம் மக்களுக்கு அவ்வளோ பிடிக்காத ஒரு பூ. வெயிட் ரொம்ப ஹெவியாக உள்ள பூக்கள், தாமரைப்பூ, டைட்டன், அரும் இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் வெயிட் அதிகமாக உள்ள பூக்கள். லைட்டாக உள்ள பூக்கள் இந்த டெய்ஜி, கேமோமைல் இதெல்லாம் வந்து லைட் வெயிட் உள்ள பூக்கள். சில பூக்களில் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கும், மருத்துவ குணம் இருக்கும். சில பூக்களில் எந்த ஒரு மருத்துவ குணமும் இருக்காது. சொன்ன மாதிரி மருத்துவ குணம் உள்ள பூ வந்து பார்த்திங்கன்னா கேமோமைல், கேந்தா, தாமரை, ஈவன் ரோஸ் கூட சில மெடிசினல் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மருத்துவ குணம் இல்லாத பூக்கள் டியூலிப், ஆர்ச்சிட் இதெல்லாம் வந்து. அடுத்து வந்து சில பூக்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சில பூக்கள் சீப்பாக இருக்கும். காஸ்ட்லியாக உள்ள பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கதுமூல், கேசர், கோக்கஸ், ஆர்ச்சிட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பூக்கள். சீப்பாக கிடைக்கிற பூக்கள் வந்து சமேலி, டெண்டேலியன், கேந்தா ஃப்ளவர் இதெல்லாம் வந்து சீப்பாக கிடைக்கக்கூடியது. அடுத்து வந்து அந்த பூக்களோட லைஃப் ஸ்பேன், சில பூக்கள் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இந்த கந்துமூல், மார்னிங் க்ளோரி இதெல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். சில பூக்கள் உடனே வந்து இதாகிடும், சீக்கிரமாக வாடி போயிடும். அதில் வந்து இந்த தாமரை, ஆர்ச்சிட் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வாடி போயிடும். அடுத்து சில பூக்கள் வந்து நம்ம சாப்பிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸில் வந்து இந்த குல்கண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரோஸு, அப்புறம் நெஸ்டியம், கேந்தா எல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய பூக்கள். எந்த பூ சாப்பிடக்கூடாதுன்னா ஒலேண்டர்னு ஒரு பூ இருக்கான், ஃபோக்கஸ் க்ளோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அப்புறம் யூசேஜை பொறுத்து இருக்குது, சில பூக்களை வந்து சில விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து சில பூக்கள் யூஸ் பண்ணுவாங்க, அலங்கரிக்க அதுக்கு சில பூக்கள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டியூலிப், ஆர்ச்சிட் இதெல்லாம் வந்து அலங்கரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சிலது வந்து மெடிசினல் வேல்யூ, இப்போ கேமோமைல், கேந்தா இதெல்லாம் வந்து மெடிசினல் வேல்யூ உள்ளது. அப்புறம் இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த சென்ட் நல்ல நறுமணத்துக்கு சமேலி, லாவெண்டர் இதில் வந்து எண்ணெய், இந்த லாவெண்டர்லேருந்து எண்ணெயும் பண்ணுறாங்க அந்த. ஸோ அந்த மாதிரி சில பூக்கள் வந்து ஆன்மீக வேல்யூ இருக்கும் அதுக்கு. உதாரணத்துக்கு இந்த தாமரை மலர், அதில் வந்து அது வந்து ஆன்மீகத்தோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்டடாக இருக்கும். அப்புறம் இந்த கேந்தா ஃப்ளவர்னு சொல்கிறது ஃபெஸ்டிவலோட கனெக்டடாக இருக்கும். சில குணங்கள் வந்து சில பூக்கள் வந்து குணத்தோட கனெக்டடாக இருக்கும். இந்த தாமரை, இந்த சன்ஃப்ளவர் இதெல்லாம். அடுத்து வந்து சில பூக்கள் வந்து அந்த சீசனில் தான் பூக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சம்மர் சீசனில் சன்ஃப்ளவர், குட் ஹெல்த், கேந்தா இதெல்லாம் வந்து சம்மர் இதில் தான் பூக்கும். சில பூக்கள் வந்து வின்டர் சீசனில் பூக்கும், ஃபேன்சி, டெட்லியா. சில பூக்கள் வந்து மழை நேரத்தில் பூக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை பூ, அப்புறம் வாட்டர் லில்லின்னு ஒன்று இருக்கான், ரெயின் லில்லின்னு ஒன்று இருக்கான். இதெல்லாம் மழை நேரத்தில் பூக்கக்கூடிய பூக்கள். அடுத்து வந்து சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதழ்கள் வந்து நிறையா இருக்கும். இப்போ ரோஸு, கிரைசேத்தேமம், டெட்லி அதில் அந்த பூக்களோட இதழ்கள் வந்து நிறையா இருக்கும். சில இதில் ஒரே இதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குட் ஹெல்த், கேந்தா, டியூலிப் இதெல்லாம் அதில் வந்து ஒரே ஒரு இதழ்கள் தான் இருக்கும் அப்படின்னு. அடுத்து வந்து க்ரோத், என்விரான்மெண்ட் க்ரோத்துக்காக சில பூக்கள் இருக்கும். அதாவது சிலது வந்து தண்ணியில் தான் இதாகும். இப்போ இந்த லோட்டஸ்லாம் தண்ணியில் தான் இதாகும், வாட்டர் லில்லி இதெல்லாம் தண்ணியில் தான் பூக்கும். சிலது வந்து லேண்டில், நிலத்தில் பூக்கும். இந்த சன்ஃப்ளவர், ரோஸ் இதெல்லாம் வந்து நிலத்தில் பூக்கும். சில பூக்களுக்கு வந்து சில சிம்பாலிக் மீனிங் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த அன்புக்காக வந்து ரோஸ் ஃப்ளவர், டியூலிப் ஃப்ளவர் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் தூய்மை, சாந்தி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாமரை, அப்புறம் ஒயிட் லில்லி இந்த பூக்கள். இதை இறந்து போயிட்டாங்க அங்கே போடணுன்னா க்ளோடியோலஸ், கிரைஸ்தேமம். சில பூக்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் இந்த பூவை யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸு, அப்புறம் வந்து டேஜி ஃப்ளவர் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பூக்களில் வந்து இத்தனை வெரைட்டி, இத்தனை விதங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இங்கே பாபா வந்து நம்ம இதில் என்ன பார்க்குறாரு? பாபா ஜஸ்ட் 3 தான் பார்க்குறாரு. அந்த பூவோட ரூபம், அதோடைய கலர், அதோடைய நறுமணம் எப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். முழு நாளும் நான் வந்து ஒரு பூ,
நான் வந்து ஒரு நல்ல நறுமணமுள்ள ரோஜா. நான் எங்கே போனாலும் என்கிட்டேருந்து அந்த ஆன்மீக நறுமணம் வீசுது. அதேமாதிரி மற்றவங்களையும் பாருங்கள். மற்றவங்களும் அவங்களும் வந்து ஒரு ஆன்மீக பூ தான். மேபி அவங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த உயர்ந்த திருஷ்டியோட பாருங்கள். அவங்களையும் அந்த ஆன்மீக திருஷ்டியோட பாருங்கள். இந்த உலகங்கிற அந்த தோட்டத்தில் நான் வந்து எல்லாருக்கும் நறுமணம் சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ரோஜாவாக இருக்கேன். என்னோடய வைப்ரேஷன்னாலே எல்லாருக்கும் சுகம் கிடைக்கிது அப்படின்னு. அடுத்து வந்து விதேஷி ஃபாரினர்ஸை பார்த்து பாபா கேட்குறாரு, மாயாஜித் ஆகிட்டிங்களா, விகன் விநாசக் ஆகிட்டிங்களா? இதில் ஒரு விஷயம் பாபா சொல்கிறார் பாருங்கள், யார் ரொம்ப நல்லா புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மாயாவும் அந்த மாதிரி வருது. சரி புருஷார்த்தம் பண்ணுறாங்க விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு மாயா இல்லை. புருஷார்த்தம் பண்ண மாயாவும் இருக்கும். பட் நம்ம நல்லா புருஷார்த்தம் பண்ணும்போது அதை ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கு நிமித்தம்னா பவர்ஃபுல் வாயுமண்டலத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் நிமித்தம். ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம 2 சம்மான் கூட எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நான் நிமித்த ஆத்மா. எதுக்குன்னா நான் எங்கே இருக்கணும், அது வீடாக இருக்கலாம், சென்டராக இருக்கலாம், எந்த இடமா வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வாயுமண்டலத்தை உருவாக்குறதுக்கு நான் நிமித்தமாக இருக்கேன். நான் விகன விநாசக்காகவும் இருக்கேன். எல்லா விக்னங்களையும் நீக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து இந்த மாதிரி ஒரு பூக்கள் வரையணும். இது வந்து ஹோம்ஒர்க். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். சேவா சர்க்கிள். ஸோ இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10 சேவை சொல்கிறோம். ஸோ அந்த 10 சேவை வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ யார் இந்த 10 சேவையும் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மெடல் கிடைக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து சஃபாய் அபியான். அதாவது சஃபாய் அபியான்னா நான் என் வீடும் என் சென்டரோ க்ளீன் பண்ணுறதில்ல, அதுவும் இருக்கணும். பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சென்டருக்கு வெளியே, உங்கள் வீட்டுக்கு வெளியே உள்ள இடத்த வந்து அது ஏதோ ஒரு ஜென்ரல் இடமா இருக்கலாம், ஒரு கோயிலாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் குரூப்பாக போய் அதை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளார கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த தூய்மை, வெளி தூய்மை, உள் தூய்மை சுத்தம் பற்றி என்ன இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது வந்து ஃபுட்டு கொடுக்கறது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு, உங்கள் ஊர்லேயே வந்து இல்லை உங்கள் தெருவுலேயோ உங்கள் கிராமத்துலேயோ யாரோ நீடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது. யாருக்கு தேவையோ அந்த ஆத்மாக்களுக்கு, அது மேபி அங்கே உள்ள ஆசிரமமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடமா இருக்கலாம். அங்கே வந்து இது மூலயமா என்ன ஆகுனா, இதுக்கும் என் புருஷார்த்தத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நமக்குள்ளார உள்ள அந்த கருணை பாவம் அது வந்து ஜாகிரத ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞானம் சொல்ல அவங்களுக்கு போய் அன்பாக வந்து சாப்பாடு கொடுக்குறோம். இல்லாட்டா வெறும் ஞானம் மட்டும் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வந்துட்டாங்க அந்த ஆத்மா பரமாத்மா சொல்லக்கூடியவங்க அப்படின்னு அதை தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த இது பண்ண சொல்கிறோம். அடுத்து வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமோ அனாதாசிரமோ நீங்கள் போகலாம். அங்கே போய் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், அவங்கள பாட்டு பாட வைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வைக்கலாம், மோட்டிவேட் பண்ணலாம். இல்லாட்டினா என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்லேயே தான் அவங்க பையனும் இருப்பான், அந்த ஊரில் தான் அங்கே உள்ள ஏதோ ஒரு ஆசிரமத்தில் அவங்க அம்மா இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு துக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ளார உள்ள அந்த கருணை பாவனை, அன்பு பாவனை இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமில் போய் கூட நீங்கள் சேவை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செடி நடுவது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பப்ளிக்கான இடமா இருக்கணும், அங்கே அதை நட்டு அதை வந்து பாலனை பண்ணுறது, அதை பார்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி செடி நடணும். அதில் நம்ம எதை பற்றி சிந்தனை பண்ணலான்னா, ஒரு பாசிட்டிவான வாத்தாவரணம் எப்படி வந்து இந்த செடி மூலயமா உருவாக்க முடியும், என்னோடய சங்கல்பம் மூலயமா எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணலாம். அடுத்து வந்து மோட்டிவேஷன், இன்ஸ்பைரிங் லெட்டர். ஸோ நீங்கள் ஒரு நாளில் எவ்வளோ பேர் சந்திப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுங்க. அது மேபி ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களாக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை அவங்க வீடு கூட்டுறவங்களாக இருக்கலாமே, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் லெட்டர் வந்து எழுதுங்க. இது மூலயமா என்ன ஆகுன்னு உங்களால் உள்ள அந்த தயா, பிரசன்ஸா, மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணும், ஊக்க உற்சாகம் கொடுக்கக்கூடிய அந்த குணம் வந்து நமக்குள்ளார இதாகும். அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கலாம். மேபி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாஷை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சமையல் குறிப்பு தெரிஞ்சிருக்கலாம். ஏதோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து மற்ற ஆத்மாக்களுக்கு கற்றுத்தரது, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இது மூலிமா என்ன ஆகுனா, எனக்கு தெரிஞ்ச கலையை, எனக்கு தெரிஞ்ச அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னு ஒரு சந்தோஷம் நமக்குள்ளார இருக்கும். அதை பற்றி கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறது. அந்த சந்தோஷத்துக்கான ஒரு கார்டை வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்கள் கையிலே வந்து ஒரு கார்டு மாதிரி நல்லா அழகாக உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் அழகாக ஒரு கார்டு பண்ணி அதில் வந்து மற்றவங்க சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகம் அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி சில ஸ்லோகனோ இல்லை ஒரு வார்த்தையோ எழுதி அவங்களுக்கு கொடுக்குறது. இது மூலிமா என்ன ஆகும்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா மற்றவங்களுக்கு எப்படி சந்தோஷம் கொடுக்கறது, மோட்டிவேட் பண்ணுறது, அந்த ஒரு குணம் வரும். அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யார் கொடுக்கணுன்னா நம்ம இருக்கோம் அந்த இடத்துல இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு பப்ளிக் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மற்றும் இது வந்து வெயில் காலத்தில் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு தண்ணி பந்தல் வைக்கிறது, இல்லை ரோடு சைடில் ஏதோ ஒரு அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, அங்கே வந்து மக்கள் வெயிலில் நிற்கிறாங்க, அங்கே சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து நிஸ்வார்த்த சேவை, நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்க்காம பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த டயத்தில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை பற்றியும் நம்ம சிந்தனை பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன புக்கு அப்படியே சும்மா கிடக்கு, உங்கள் புக்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கலாம், அதை வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறது. ஏதோ ஒரு ஏழை பசங்களுக்கு ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் அங்கே வந்து இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஸோ இதோட இதில் என்ன சிந்தனை பண்ணணும்னா மற்றவங்களுக்கு குஷி கொடுக்கக்கூடிய அந்த குணங்கள் அது வந்து நமக்குள்ளார இதாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி மெடிடேஷன். நம்மக்குள்ளாரே யோகா பண்ணிக்கிட்டு நம்மக்குள்ளாரே இது பண்ணிக்கிட்டு இல்லாமல் குரூப்பில் அது ஒரு பார்க்கில் போய் நான்விகேஸ்க்கு அங்கே உள்ள ஆத்மாக்களுக்கு வந்து மெடிடேஷன் சொல்லித்தரது. அதில் வந்து இதை பற்றி சிந்தனை பண்ணலாம். எப்படி உள்ளார உள்ள சாந்தி வெளியும் சாந்தமாக்குது, அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் எடுத்தோடனே ஆத்மா பரமாத்மா இல்லாமல் அவங்களுக்கு வந்து நேச்சரை பாருங்கள், இல்லை உங்கள் சுவாசத்தை கவனிங்க, அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு மெடிடேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான ஆத்மாக்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சகயோகம்லாம் பண்ணணும். அதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்போம், வலுக்கட்டாயமாக போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறது. ஐ திங்க் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்கூலில் வந்து டீச்சர் சொன்னாங்களா அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படி. அடுத்த நாள் அந்த பசங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்தாங்களாம். அப்போ டீச்சர் கேட்டாங்க, யார் ஹெல்ப் பண்ணிங்களா? அதில் ஒரு 4 பேர் மட்டும் கை தூக்குனாங்க. என்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா, அதில் ஒருத்தர் சொன்னாராம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு வயசான அம்மா வந்து ரோடு கிராஸ் பண்ணி விட்டேன். சரி, வெரி குட், நல்ல சேவை தான். அடுத்த பையன் என்ன பண்ணாங்கன்னா, அவனும் அதான் சொன்னான், நானும் ஒரு வயசான அம்மாவை ரோடு கிராஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு. அப்புறம் 3வது பையனும் அதே தான் சொன்னாங்க, 4வது பையனும் அதே தான் சொன்னாங்க. எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி செய்வதுன்னு கேட்டதுக்கு, ஒரு வயசான அம்மா ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ண விருப்பம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வலிக்க டைமை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டோம். அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் அங்கேருந்து இந்த பக்கம் கொண்டாந்து விட்டான். 3வது பையன் இங்கேருந்து அந்த பக்கம் கொண்டாந்து விட்டான். 4வது பையன் அங்கேருந்து கொண்டான். இந்த மாதிரி அவங்க வலிக்க டைமை தேவையில்லாத ஆளை பிடிச்சி சகயோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே கூட பாருங்கள், இந்த கிளாஸில் எத்தனை பேருக்கு அவ்வியக்தவாணியில் கை தூக்குங்க. ஸோ யார்கிட்ட அவ்வியக்தவாணி இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அவ்வியக்தவாணி கூட ஒரு கிஃப்டாக தரலாம். இதுவும் ஒரு சேவை தான். அவ்வியக்தவாணி கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருக்கு தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே புத்திசாலித்தனமாக சேவை பண்ணுங்கள். இந்த சேவையெல்லாம் ஸ்தூலமானது. நான் சூக்ஷ்மத்தில் போய் ஒருத்தவங்களுக்கு அவ்வியக்தவாணி கொடுத்தேன், இல்லை சூக்ஷ்மத்தில் போய் ஹெல்ப் பண்ணேன், அது வந்து இந்த இதில் இன்க்ளூட் ஆகாது. அதனால் இதில் வந்து ஸ்தூலமாக பண்ணி யார் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மெடல்னு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டேவும் கொண்டாடினாங்க. ரியலி ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா சயின்ஸ் வந்து இந்த யோகா தியானம் இதிலலாம் அவ்வளோ நம்புறதில்லை. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யோகா டே கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் டேயே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பெரிய இடத்துலேருந்தே, யுனைடெட் நேஷன்லேருந்தே வந்திருக்கு. அது பெரிய விஷயந்தான். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட நடந்தது. அதில் வந்து ஹெல்த்துக்காக இந்த 7 ஸ்லோகன் சொல்ல வச்சோம். நீங்கள் கூட இந்த ஸ்லோகன்லாம் சொல்லலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் அதை நல்லா ரிப்பீட் பண்ணுங்கள். இது வந்து 7 ஹெல்த்துக்கான மந்திரங்கள். அடிக்கடி இதை உங்களுக்குள்ளார ரிப்பீட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருக்கிறது என்னுடைய அதிகாரம். ஹெல்த் வந்து என்னுடைய அதிகாரம். நான் 100% ஹெல்த்தியாக இருக்கேன். ஸோ செகண்ட் இது வந்து நான் 100% ஹெல்த்தியாக இருக்கேன். 3வது பாயிண்ட், என்னுடைய சரீரம்
நார்மலாக இருக்குது, என்னுடைய சரீரம் நார்மல் ஆகிட்டுருக்கு, மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கலாம், அதை திங்க் பண்ணாமல் நான் வந்து நார்மல் ஆகிட்டுருக்கேன், அந்த இதுலேருந்து நார்மல் ஆகிட்டுருக்கேன், நல்லா ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த சங்கல்பம் ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்து 4வது வந்து உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு டென்ஷனோ இல்லை வலி இதெல்லாம் இருக்கலாம். ஸோ நான் அது எல்லாத்துலேருந்து முக்தாக இருக்கேன் அப்படின்னு. 5வது பாயிண்ட், நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு. அடுத்து வந்து 6வது வந்து நான் குணமாகிறதுல நம்பிக்கை வைக்கிறேன். சில பேர் நம்பிக்கை இழந்துருவாங்க, அவ்வளோதான் இந்த நோய் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், இது நோய் சரியாகாது, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே மாத சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தாட் இல்லாமல் நான் குணமாகிறதுல பூர்ண குணம் ஆயிடுவேன், அதில் வந்து நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் 7வது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளார நிரம்பிக்கிட்டே இருக்குது, பரமாத்மாட்டேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளார நிரம்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுக்குள்ளார வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து யோகா டேக்காக எல்லாருக்காகவும் பண்ண வச்சோம். இதை நீங்கள் கூட உங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில், உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் உங்கள் சேவா சென்டரில் அங்கே இதெல்லாம் கூட பண்ண வைக்கலாம். ஃபைனலாக ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. ஆக்டிவிட்டியில் தான் 2 பேராக குரூப் சேர்த்து வச்சுட்டாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ஒரு திவ்ய குணங்கள் எழுதி இன்னொரு ஆத்மா கொடுக்கணும், அவங்க அதில் வந்து ஒரு யோகாவோ சவமானோ எழுதி இவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் ஒருத்தவங்க மற்றவங்களுக்காக மாற்றிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி. ஃபைனலாக யாத் பியார். ஸோ யாத் பியாரில் பாபா சொல்கிறாரு, சதா எல்லா விசேஷத்தாவும் நிரம்பி இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா உங்களுடைய சொரூபத்தின் மூலியமாக சேவைக்கு நிமித்தாகக்கூடிய சேவாதாரி ஆத்மாக்களுக்கு, சதா உங்களுடைய ரூபம், உங்களுடைய கலர் மற்றும் அந்த ஆன்மீக நர்மத்தின் மூலியமாக பாப்தாதாவின் தோட்டத்தின் பூக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड